வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் ஆன டிசம்பர் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, எந்த அகழாய்வில் உருண்டை வடிவ பீங்கான் மணி கண்டெடுக்கப்பட்டது? ஸ்பெரிக்கல் செராமிக் பில் பாத்தீங்க அப்படின்னா வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே வெம்பக்கோட்டையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் உருவம், அதாவது ஆண் உருவம் கொண்ட ஒரு பொம்மை மாதிரி, ஒரு பொம்மைன்னு சொல்றதை விட ஒரு சுடுமண்ணால் செய்த ஒரு உருவம் வந்து நமக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கு. அதாவது ஒரு சிவப்பு நிறத்துல ஒரு ஆண் உருவம் வந்து தலை மட்டும், முகம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து நம்ம கண்டெடுக்கப்பட்டிருக்கு மக்களே. சோ அது எங்கன்னு கேட்டால் வெம்பக்கோட்டை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் வருமா இல்ல மொத்தமா நம்ம கிளப் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கென் பெட்டுவா அந்த நதி இணைக்கும் திட்டம் அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டதுன்னா மத்திய பிரதேசத்துல காஜுராஹோ அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி ஷாம் பெனிகல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிரபல திரைப்பட இயக்குனர். அடுத்த கேள்வி நமக்கு வந்து ஹனுகாத் பண்டிகை எந்த மதத்தோடு தொடர்புடையது அப்படின்னா யூதர்கள், ஜூஸ். நம்ம இஸ்ரேல்ல கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி நம்ம இந்த ஃபோர்ப்ஸ் நாளிதழுடைய அந்த சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியல்ல இந்திய பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த கேள்வி 86வது தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா பெங்களூர்ல மக்களே. அடுத்த கேள்வி நமக்கு வீர குழந்தைகள் தினம், வீர் பால் திவாஸ் என்னைக்கு அப்படின்னா நேற்று டிசம்பர் 26. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம். டிசம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ் போயிடலாம். சோ நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 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 துக்கமான செய்தி. நேத்து இரவு ஒரு 9:50ல இருந்து 10 மணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமரா ஆன மன்மோகன் சிங் அவர்கள் வந்து காலமாகிட்டார் மக்களே. சோ மன்மோகன் சிங் அதாவது ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா ஒரு அறிவு மேதை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அவர் ஒரு நல்ல பொலிட்டீஷியனான்னு கேட்டா அது நமக்கு சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல அறிவாளி. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டரா கிடைச்சது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். சோ அவரை பத்தி உள்ள நிறைய விஷயங்கள் நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா அவரை பத்தியான கேள்விகள் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மன்மோகன் சிங் வந்து எத்தனாவது பிரதமர் அப்படிங்கிற கேள்வி. சோ முதல்ல நமக்கு மன்மோகன் சிங் பார்க்கும்போது அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 26 செப்டம்பர் 1932ல பிறந்தார் மக்களே. இவர் பிறந்த இடம் என்ன என்ன ஒரு ஒரு இது அப்படின்னா இவர் பிறந்தது இந்தியால கிடையாது. இவர் பிறந்த வந்து பாகிஸ்தான். ஓகேவா? என்ன சார் பாகிஸ்தான்காரரா இவர்? அப்படி கிடையாது. நம்ம இந்தியா 1947ல தான் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியா பிரிஞ்சது. அப்படிதானே? சோ அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாப்ல வந்து ஒரு வெஸ்ட் பஞ்சாப், அதாவது வந்து வெஸ்ட் பஞ்சாபை சேர்ந்தவர் தான். வெஸ்ட் பஞ்சாப்ல பிறந்ததுதான் வந்து நம்ம மன்மோகன் சிங். அது வந்து இப்ப வந்து அபிஷியலா அத பாகிஸ்தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவரு இவரு வகிச்ச பதவிகள் எல்லாம் ஏராளம் மக்களே. சோ வந்து இவரு 15வது ஆர்பிஐ கவர்னர். சோ ஆர்பிஐ கவர்னர் பாத்தீங்க அப்படின்னா 15வது ஆர்பிஐ கவர்னரா பதவி வகித்தாரு. அதே மாதிரி வந்து பினான்ஸ் மினிஸ்டர், அதாவது இந்தியாவினுடைய நிதி அமைச்சராட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய 13வது பிரதமர், 13வது பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா மன்மோகன் சிங். கிட்டத்தட்ட 10 வருஷம் மக்களே. 2004ல இருந்து 2014 வரைக்கும், அதாவது மோடிக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் தான் இருந்தார். 2004ல இருந்து 2014 வரைக்கும். எந்த கட்சியை சேர்ந்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தி சுயசரிதைகள் எதுவும் இல்லை. ஆனா இவரை பத்தி எழுதிய ஒரு முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னா தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஓகேவா? தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற புத்தகம் எழுதியது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சஞ்சயா பாரு. ஓகேவா? சஞ்சயா பாரு நேம் நோட் பண்ணிக்கோங்க. சோ கேட்கலாம் சஞ்சயா பாரு ஆக்சிடென்ட் பிரைம் மினிஸ்டர் புத்தகத்தை எழுதிய யாருன்னா சஞ்சயா பாரு. இந்த இந்த புத்தகம் யாரை பற்றியது அப்படின்னு கேட்டா மன்மோகன் சிங் பற்றியது. சோ மன்மோகன் சிங் அவர் பீரியட் நிறைய படிங்க. ஆனா உண்மையிலே டு பி ஃபேக்டா பேசணும் அப்படின்னா காங்கிரஸ் உடைய ஒரு பப்பட் ரூலரா தான் வந்து மன்மோகன் சிங் இருந்தார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஆனா அவர் வந்து ஒரு அறிவுஜீவி அப்படிங்கிறது உண்மை. நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து சோனியா காந்தி அவர்கள் தான் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க அந்த டைம்ல எல்லாம். இப்போ ஒலிம்பிக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோனியா காந்தி தான் போய்
அந்த இந்தியா பிளாக் எல்லாம் இது பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மன்மோகன் சிங்கான உரிய அந்தஸ்து வந்து வழங்கப்படல. இத வந்து என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல. இவர பத்தி எழுதிய வேற ஒரு புத்தகத்துல படிக்கும்போது கூட இவருடைய அசிஸ்டன்ட் யாரோ ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அவரு கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பப்பட் ரூலரா தான் இவர் இருந்தாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. ஆனா உண்மையிலேயே ஒரு ஒரு அறிவுஜீவி. இவர நிறுத்துனா ஜெயிப்போம் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல தான் வந்து காங்கிரஸ் இவர வந்து இது பண்ணியிருப்பாங்க. சோ சஞ்சயா பார்வதி புத்தகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அ பாரத் ரத்னா விருது இவருக்கு கண்டிப்பா வந்து பெறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா இவருக்கு இனி இன்னும் இந்த வருஷத்துக்கான நெக்ஸ்ட் இயர்க்கான பாரத் ரத்னா விருதுல வந்து கண்டிப்பா இவர் பெயர் சேர்க்கப்படும் அப்படின்னு நம்புவோம். நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. 13வது பிரதமர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து என்னுடைய சொந்த கருத்து இல்லை. இது உண்மையான கருத்து. நீங்க ஜென்ரலா எங்க வேணாலும் போய் ஏதாவது புத்தகங்கள்ல உண்மையான ஆத்தர்ஸ் எழுதின புத்தகங்கள்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்த் ஈஸ்ட் பேங்கர்ஸ் கான்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு மாநாடு. இந்த மாநாடு எங்க நடைபெற்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு 2024 எங்க நடைபெற்றது அப்படின்னா அகர்தலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அகர்தலா அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா மக்களே? அகர்தலா அகர்தலா எங்க இருக்கு அப்படின்னா திரிபுரா மாநிலத்துல இருக்கிறது அகர்தலா. அங்கதான் இந்த வங்கியாளர்கள் மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நமக்கு திரிபுரான்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கார்ச்சி பூஜா. ஓகேவா? அந்த கார்ச்சி பூஜை கார்ச்சி பூஜை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க நடைபெறக்கூடியது. உங்களுக்கு அதை எக்ஸாம்ல கூட கேட்கலாம். கார்ச்சி பூஜை வந்து எந்த மாநிலத்துல கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னா திரிபுரா. சமீபத்துல கூட இன்னொரு திட்டம் பார்த்தோம். சிஎம் சாத் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து எங்க கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இதே திரிபுரா மாநிலத்துல கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துடலாம். சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு 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 காய்ச்சல் வந்து அந்த ஊரே புரட்டி போட்டுட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும். கண்டிப்பா பார்க்கும்போதே தெரியும் ஆப்பிரிக்கால ஒண்ணுன்னு. என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் கண்டென்ட் குள்ள போய் இன்னும் டீடைலா பார்க்கலாம் மக்களே. அதாவது விச் கண்ட்ரி இஸ் அஃபெக்டட் பை டிங்கா டிங்கா வைரஸ். ஓகேவா? டிங்கா டிங்கா டிங் இல்ல டிங்கா டிங்கா வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னா உகாண்டா. அது என்ன டிங்கா டிங்கா வைரஸ்? பேரே வித்தியாசமா இருக்கே சார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் வரலாம். அதாவது இது வந்து எப்படி வருது எதனால வருதுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. புதுசா ஒரு நோய் உகாண்டால பரவிட்டு இருக்கு. அந்த நோய் வந்தோடனே நல்லா காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்தோடனே என்ன அப்படின்னா அப்படியே குளிர்ல நடுக்கம் எடுக்கும் தெரியுமா? அந்த பாடி எல்லாம் அப்படியே ஷேக் ஆகுறது வந்து அந்த டான்சிங் மூவ்மெண்ட் மாதிரி டிங்கா 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 டிங்கான்னு அந்த டான்ஸ் மாதிரி தான் அதை வந்து இது பண்ணாலும் இதுக்கு டிங்கா டிங்கா. ஏன்னா இந்த 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 வைரஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா உடம்பெல்லாம் நடுக்கத்துல பயங்கரமா ஆடும். சோ அதனால இந்த ஆடுறத வச்சு டிங்கா டிங்கா அப்படின்னு இந்த வைரஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க மக்களே. முக்கியமா இது வந்து விமன், அதாவது வந்து வயதார்ந்த அதாவது வயதுக்கு வந்த பெண்மணிகள், ஜென்ரலா விமன் அண்ட் கேர்ள்ஸ் டார்கெட் பண்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிங்கா டிங்கா வைரஸ். நல்லா ஃபீவர், உடம்பு நல்லா ஷேக்கிங். சோ இது வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இப்போதைக்கு வந்து தீர்த்துட்டு இருக்காங்க உகாண்டால. உகாண்டா அப்படின்னு சொல்லும்போது உகாண்டாவுடைய தலைநகரம் எது அப்படின்னா கம்பாலா. உகாண்டாவுடைய தலைநகரம் எது அப்படின்னா கம்பாலா. உகாண்டாவுடைய கரன்சி நாணயத்தை என்னன்னு சொல்லுவோம்னா உகாண்டியன் ஷில்லிங். ஓகேவா? ஷில்லிங் அப்படிங்கிறது வந்து எங்க உள்ள கரன்சி அப்படின்னா உகாண்டாவுடைய கரன்சி அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இன்னைக்கு யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படிங்கறத பாத்துடலாமா? சோ அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ரெவென்யூ செக்ரட்டரி வருவாய்த்துறை செயலாளராக யார் அப்பாயிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அருணிஷ் சாவ்லா அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அருணிஷ் சாவ்லா இந்தியாவுடைய ரெவென்யூ செக்ரட்டரி வருவாய்த்துறை செயலாளர். இந்த வாசுதேவன் நாயர் அப்படிங்கிறவர் இருக்காரு மக்களே. சோ இவர் யாரு அப்படின்னா ஒரு பிரபல மலையாள எழுத்தாளர். ஓகே, மலையாள எழுத்தாளர். சமீபத்துல காலமாயிட்டாரு. முந்தா நேத்து காலமாயிட்டாரு. சோ உங்களுக்கு கேட்கலாம் வாசுதேவன் நாயர்னு சொன்னாலே மலையாளம். இவர் வந்து முக்கியமான ஒரு விருது. அதாவது இந்தியாலே வந்து இலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது என்ன அப்படின்னா ஞானபீட விருது. ஓகேவா? இங்கிலீஷ்ல ஞான்பீத் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஞானபீட விருது. ஞானபீட விருது. இந்த விருதை வந்து 1995 வாங்கியிருப்பாரு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கேட்கலாம். அதாவது இவர் எந்த வருஷம் ஞானபீட விருது வாங்கினாங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாம்ல எல்லாம் இது ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க இதை முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சோமநாதன், டிவி சோமநாதன் ஒருத்தர் இருக்காரு. இவர் யார் அப்படின்னா இந்தியாவுடைய கேபினட் செக்ரட்டரி. சோ இந்தியாவுடைய
கேபினெட் செக்ரட்டரி யாரு அப்படின்னா நமக்கு டிவி சோமநாதன் அவர்கள் மக்களே. ராஜேஷ்குமார் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாரு அப்படின்னா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர், டிஃபென்ஸ் செக்ரட்டரி. இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் யாரு அப்படின்னா நமக்கு ராஜேஷ்குமார் சிங் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பார்க்க ஏதோ ஒரு, அதாவது ஒரு ரோபோ மாதிரி இருக்காங்க. ரோபோ இல்ல, இது உண்மையான பெண்மணி தான். மால்டோவா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. ஓகேவா? அந்த நாட்டினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க தான். சோ யாரு மால்டோவின் அதிபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மையா சண்டு. மையா சண்டு அப்படிங்கறத சரியான விடை. இந்த மால்டோவா, இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே சார் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். சமீபத்துல தான் ஒரு வாரம் முன்னாடி பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சோலார் கூட்டணியின் 105வது உறுப்பினராக இணைந்த நாடு எதுனா மால்டோவா. சோ அப்ப கூட பார்த்தோம் இது யூரோப்பியன்ல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு. சோ சிசினவ் அப்படிங்கிறது இதனுடைய தலைநகரம். அதே மாதிரி மால்டோவியன் லியூ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய கரன்சி. சோ கேபிட்டல் கரன்சி முக்கியமா நோட் பண்ணி, ஆல்ரெடி நம்ம ஒரு வாரம் முன்னாடி இதை நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அதுக்கடுத்து வந்து ஐசாக்கே வாலு ஈகே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, இவர் யார் அப்படின்னா டோங்கா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு மக்களே. டோங்கா அப்படிங்கிற ஒரு நாடு இந்த நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? டோங்கா அப்படிங்கிற நாடு எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஓஷனியான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாம் தாண்டி சின்ன சின்ன தீவுகள் இருக்கும். ஃபிஜி, சமோவா, இந்த மாதிரி சாலமன் ஐலாண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன தீவு நாடுதான் இந்த டோங்கா அப்படிங்கிற நாடு மக்களே. சோ அதுக்கு வந்து பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா ஐசாக்கா பாலு ஏகே அப்படிங்கிறவரு. சோ அடுத்து அப்துல்லா அரிப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இவர் வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமர், பிரைம் மினிஸ்டர் உஸ்பெகிஸ்தான். நவீன் ராம்கூலம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். மொரீஷியஸ் நாட்டினுடைய பிரதமர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மொரீஷியஸ் அப்படின்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான போட்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன போட்டி அப்படின்னா ஏசியன் யூத் அண்ட் ஜூனியர் வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப் 2024. அதாவது ஆசிய இளைஞர் மற்றும் ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. இது எங்க நடைபெற்றது அப்படின்னா டோகா அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? அந்த டோகா அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா கத்தார்ல இருக்கு. கத்தார்ல உள்ள டோஹால தான் நம்ம நடைபெற்றது மக்களே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மொத்தம் 33 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 7 தங்கம், 16 வெள்ளி, 10 வெண்கலம் சொல்லிட்டு மொத்தம் 33 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம இந்த கத்தார் பத்தி சமீபத்துல ஒண்ணு பார்த்தோம். அதாவது இந்த புயல்களுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது டானா அப்படின்னு புயலுக்கு பெயர் வச்சது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கத்தார் நாடுதான் புயலுக்கு டானா அப்படிங்கிற பெயர் வச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இந்தியா எத்தனை மெடல் ஜெயிச்சாங்க? 33. அடுத்த கேள்வி போயிடலாம். முக்கியமான தினங்கள்ல இன்டர்நேஷனல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ், சர்வதேச தொற்று நோய்க்கான தயார் நிலை தினம். அதாவது நமக்கு இந்த 2019 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த தொற்று நோய் எல்லாம் எப்படி தடுக்கணும், தொற்று நோய் வந்தா எப்படி நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. திடீர்னு கொரோனா வந்து டப்புன்னு ஒரு காட்டிட்டு போயிட்டு, சோ அதற்கு அப்புறம் தான் 2000, ஏன்னா அதனாலதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் COVID-19 சொல்லுவோம். அதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம வந்து ஒரு தொற்று நோய் வந்தா எப்படி தயாரா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தினமாட்டு இந்த நாள் முதல்ல 2020 தான் வந்து அனுசரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து வருஷம் கொண்டாடுறாங்க. என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு டிசம்பர் 27ஆம் தேதி சர்வதேச தொற்று நோய்க்கான தயார் நிலை தினம், எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்றேன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து அடுத்த செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் எல்லாம் இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. இதுல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வாரந்தோறும் 25 கொஸ்டின் டெஸ்ட் பிடிஎஃப்பும் வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு மாசத்துக்கு 4 மொத்தமா, அதுக்கப்புறம் மந்த்லி கம்பைலேஷனும் 2 பிடிஎஃப் டெஸ்ட்டும் கம்பைல் பண்ணி கொடுப்போம். ஸோ இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எப்படி இருக்கும், என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாதிரி கிளாஸ்ல நம்ம சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. ஸோ இது வந்து இந்த சாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதாவது லாஸ்ட் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் போனது 15 to 21 அப்படிங்கிறது. டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் இருக்கும்.
ஸ்டேட்மெண்ட், மேட்ச், சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷனும் பைலிங்குலா இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும், இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பேல பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இதுல ஜாயின் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு வாரந்தோறும் உங்களுக்கு வந்துடும். இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமான மக்களே. யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ மறக்காம சீக்கிரம் இந்த வருஷம் முடியக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய மிஷன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற குரூப் 1 and 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? இது வந்து நியூ சிலபஸ் டெஸ்ட். நமக்கு புதுசா சிலபஸ் மாத்திருக்காங்கல்ல, புது சிலபஸ் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட். மொத்தம் 48 டெஸ்ட் மக்களே. ஸ்கூல் புக் எல்லாத்தையும் மொத்தமா கவர் பண்ணிடுவோம். சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் கவர் பண்ணுவோம். பாலிசி நோட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், பட்ஜெட் டெஸ்ட் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆயிடும். ஸோ டாப் 5 ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியா தான் இருக்கும் மக்களே. பேட்ச் வந்து டிசம்பர் 30ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 2699 2699 ரூபா இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லயும் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்கா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே உங்களுக்கு பைலிங்குவல் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். அடுத்த உங்களுடைய ஃபேவரட்டான கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் மக்களே. சோ இந்த செக்ஷன் போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு வீடியோ பாருங்க. லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட கேள்விக்கான சரியான விடை குயில், குக்கு அப்படிங்கறத சரியான விடை. இன்னைக்கான கேள்வி, வாட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்பஸ் ஆஃப் திருவள்ளுவர் எத்திக்கல்? வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகள் மிக முக்கியமான நோக்கம் என்ன? ABCD ஆப்ஷன் இருக்கு. இதுல என்ன ஆன்சர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. சோ கமெண்ட் பண்ண முன்னாடி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி குவிஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதாவது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் ரெண்டு கட்டிங்கும் போடுவோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், இதான் நோட்டிபிகேஷன் எல்லாம் உடனே அப்டேட் பண்ணுவோம். மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. மன்மோகன் சிங் 13வது இந்திய பிரதமர். அடுத்த கேள்வி, வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னா திரிபுரா அகற்றலாம் முடிஞ்சது. சோ டிங்கா டிங்கா வைரஸ் அப்படிங்கிறது உகாண்டால. இந்தியாவுடைய ரெவென்யூ செக்ரட்டரி யார் அப்படின்னா அருணிஷ் சாவ்லா. மால்டோவா நாட்டுடைய அதிபர் வந்து மையா சண்டு. இந்த ஏசியன் யூத் அண்ட் ஜூனியர் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் எங்க நடைபெற்றுனா தோஹா கத்தார்ல. சர்வதேச தொற்று நோய்க்கான தயார் நிலை தினம் டிசம்பர் 27. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.